ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नम ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वति देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. இன்னைக்கு சத்சங்கத்துல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். பகவத்கீதையை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்ததற்கான வழி ஸ்ரீல பிரபுபாதுடைய பகவத்கீதை உண்மை உருவில் மிக அழகான விளக்கம். இன்னைக்கு நம்ம படிக்கிற ஸ்லோகம் 2ஆம் அத்தியாயத்துல 12வது ஸ்லோகம். நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வம் நேமே ஜனாதிபா ந சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதப்பராம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். நானோ நீயோ இங்கிருக்கும் மன்னர்களோ இல்லாமல் இருந்த காலம் எதுவும் இல்லை. எதிர்காலத்தில் நம்ம எவரும் இல்லாமல் இருக்க போவதும் இல்லை. இங்க ஒரு விஷயத்தை பகவான் கிருஷ்ணர் தெளிவுபடுத்துகிறார். என்ன தெளிவுபடுத்துகிறார்? 3 காலம் 3 நபர்கள். 3 காலம் 3 நபர். இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலம். பாஸ்ட் லைஃப், பிரசன்ட் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் லைஃப். அதே மாதிரி 3 நபர். முதல் நபர், 2ஆம் நபர், சபையில் இருக்கும் அனைத்து நபர்கள். 3 நபர்கள். ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ். பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். சார், டென்ஸ் இல்லை. பிரசன்ட், பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். நடப்பு காலம், இன்றைய காலம், இனி வரும் காலம். நான், நீ, இங்க இருக்கும் நபர். அப்ப 3 காலம் 3 நபர்கள். முக்காலத்திலும் சரி, இக்காலத்திலும் சரி, இனி வரும் காலத்திலும் சரி. அர்ஜுனா, நீயும் இருக்கிற, நானும் இருக்கிறேன், இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இருக்காங்க. அர்ஜுனா, இதுக்கு முன்னாடி நீயும் இருந்திருக்கிற, நானும் இருந்திருக்கிறேன், இங்க எல்லாருமே இருந்திருக்கிறாங்க. இனி வருங்காலத்துல அர்ஜுனா, நீயும் இருக்க போற, நானும் இருக்க போறேன், இங்க இருக்கிற எல்லாருமே இருக்க போறாங்க. இது ரொம்ப அழகான ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட். என்ன ஒரு அழகான தெளிவான ஒரு கூற்று அப்படின்னு சொன்னா, ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க? முக்தி என்றால் இறைவனோடு ஒன்றாகி விடுவது. முக்திக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். முக்தின்னு சொன்னா இறைவனோடு 2 கலந்து விடுவது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது சரியான யுக்தி அல்ல. அது சரியான வழி அல்ல. முக்திக்கு பிறகும் தனித்தன்மை தொடரும். இதுதான் வைஷ்ணவ சித்தாந்தம். நம்முடைய வேத வைஷ்ணவ சித்தாந்தம். நம்முடைய வைணவர்கள் ஆச்சாரியர், ராமானுஜாச்சாரியர், மாத்வாச்சாரியர், நிம்பார்க்க சாமி, விஷ்ணு சுவாமி, பக்தி வினோத் தாக்கூர், பக்தி சித்தாந்த சாரஸ்வதி தாக்கூர், அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், இவங்க எல்லாருமே இந்த கூற்றை ஏக மனதோடு உறுதி செய்யறாங்க. ஆமா, ஏக மனதோடு. பகவத்கீதையாகட்டும், பகவத்கீதையில பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகட்டும், ஸ்ரீமத் பாகவத புராணம் ஆகட்டும், அனைத்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இதையே பறைசாற்றுகிறார்கள். முக்திக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிருது கிடையாது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க? முக்தி என்றால் மீண்டும் பிறவா நிலை. முக்தி என்றால் எல்லா விதமான பாவத்திலிருந்து விடுபடுவது. முக்தி என்றால் இறைவனோடு 2 கலந்து விடுவது. முக்தி என்றால் நானும் இறைவனும் ஒன்றாகி விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா பாகவதம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முக்திஹித்வா அன்னதாரூபேன சொரூபேன விவஸ்திதா. முக்தி என்றால் நம்முடைய உண்மையான ஆதாரமான நிலைக்கு போறது. முக்தி என்றால் ஒரு ஜீவாத்மா தன்னுடைய உண்மையான ஆதாரமான நிலை அடைவது.
அப்போ ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரமான நிலை என்னது? ஜீவேரே சொருபொகை கிருஷ்ணேரே நித்யதா. ஜீவாத்மாவுடைய உண்மையான ஆதாரமான நிலை கிருஷ்ணருக்கு சேவை செய்யும். அப்போ ஒன்று பரமாத்மா, இன்னொரு ஜீவாத்மா. கிருஷ்ண பரமாத்மா, நாம் எல்லாம் ஜீவாத்மா. நம்ம கிருஷ்ணரத்தான் பரமாத்மான்னு கேட்டிருக்கோம். எங்கேயாவது இயேசு பரமாத்மா, அல்லாஹ் பரமாத்மா, துர்க பரமாத்மா, கணபதி பரமாத்மா, சிவ பரமாத்மான்னு கேட்டதே கிடையாது. யாரும் சொன்னதும் கிடையாது, நம்ம கேட்டதும் கிடையாது. எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது, எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது. சாஸ்திரம் பறைசாற்றுகின்றது கிருஷ்ணரே பரமாத்மா, கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணா பரமாத்மா, நம்ம அணு ஆத்மா. கிருஷ்ணா விபு ஆத்மா, நம்ம அணு ஆத்மா. பரமாத்மா என்றால் எல்லையற்றவர். அணு ஆத்மா என்ற ஒரு சிறு அம்சம், ஒரு சிறு வரம்புக்குட்பட்டவர். இப்போ இந்த அணு ஆத்மாவை நம்ம, ஜீவாத்மாவை நம்ம பரமாத்மாட்டிருந்தான் தோன்றியிருக்கு. உயிர்வாளிகள் அனைவரையும் படைத்தவர் இறைவனே. பகவான் கிருஷ்ணர் தான் அனைத்து ஜீவராசியும் படைச்சிருக்கார். அப்ப எல்லா ஜீவன்களுக்கும் தந்தை பகவான் கிருஷ்ணர். இதை பகவத்கீதையில் உறுதி செய்கிறார். பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன் எல்லாம் நானேன்னு சொல்றார் கிருஷ்ணர். பீஜமாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனா. இந்த அகிலத்தோட விதையும் நானேன்னு சொல்றாரு கிருஷ்ணா. இந்த அகிலத்தோடைய விதையும் கிருஷ்ணர் தான். அதனால இங்க பிரபுபாதர் அழகான ஒரு உபனிஷத்தை மேற்கோள் காண்கிறார். கதோபனிஷத். பொருளுரையில கதோபனிஷத் 2ஆம் ஸ்கந்தம் 2ஆம் அத்தியாயம் 13வது ஸ்லோகத்தை பிரபுபாதர் மேற்கோள் காண்கிறார். நித்யோ நித்யானாம் சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் தம் ஆத்மசம் ஏ அனுபஷ்யந்தி தீரா தேஷாம் சாந்திகி சாஸ்வதி நேதரேஷாம். என்ன சொல்லி கதோபனிஷத்து? கதோபனிஷத் போன்ற வேதங்களில் எண்ணற்ற ஜீவன்களை அவர்களின் தனிப்பட்ட செயல்களையும் விளைவுகளையும் அடிப்படையாக கொண்டு பரமபுருஷர் பகவான் பல்வேறு நிலைகளில் பராமரித்து வருகின்றார் என்று கூறப்படுகிறது. அதே பரமபுருஷர் பகவான் தனது விரிவங்கத்தின் மூலமாக ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் வாழ்கிறார். உள்ளும் புறமும் அந்த பரம்பொருளை காணும் சாதுக்களே முழுமையான நித்தியமான ஆனந்தத்தை அடைகின்றனர். நித்யோ நித்யானாம், சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலர் ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல். நித்யா அப்படின்னா ஒருமை, நித்யானாம் பன்மை. சேதனா ஒருமை, சேதனானாம் பன்மை. ஒருமை பன்மை, சிங்குலர் ப்ளூரல். அப்ப என்னது? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நித்யோ நித்யானாம், சேதன சேதனானாம். இறைவன் பகவான் கிருஷ்ணர் நித்தியமானவர், நாம் எல்லோரும் நித்தியமானவங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆன்மீகமானவர், ஜீவாத்மா எல்லாரும் ஆன்மீகமானவங்க. பகவானும் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். பகவானும் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். ஆனா இதுல என்ன ஒரு வித்தியாசம் சொன்னா, அவர் ஒருவரே நம் எல்லோரையும் பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். அவர் தான் பரமாத்மா. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். அவர் ஒருவர் தான் நாம் அனைவருடைய விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறார். அதனால இந்த ஜீவாத்மாவை நம்ம இறைவனுடைய ஒரு சிறிய அம்சம். மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனக மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதின்னு சொல்றார் கிருஷ்ணன். இந்த ஜீவாத்மாக்கள், உயிர்வாழிகள் என்னுடைய ஒரு சிறிய அம்சம் அர்ஜுனா. மனம் உட்பட 6 புலன்களால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். 5 புலன்கள், மனம் நமக்கு 6வது புலன். மனம் உட்பட 6 புலன்கள் எடுத்து நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்போ கிருஷ்ணா நித்தியமானவர், ஆன்மீகமானவர். நாம எல்லாருமே நித்தியமானவங்க, ஆன்மீகமானவங்க. அப்ப இந்த நித்தியம் ஆன்மீகம் எதை குறிக்குது? இந்த உடலை குறிப்பதல்ல, இந்த உடலில் உரையும் ஆன்மாவை குறிக்கின்றது. இந்த உடல் தற்காலிகமானது, அழியக்கூடியது. ஆனா ஆன்மா நித்தியமானது, அழிவற்றது. இந்த உடல் பௌதிகமானது, ஆத்மா ஆன்மீகமானது. ஏன்னா ஆத்மா இறைவனுடைய ஒரு சிறிய அம்சம். அதனால ஆத்மாக்கள் ஆன்மீகமானவங்களா இருந்தாலும், நித்தியமானவங்களா இருந்தாலும், இறைவனின் சிறிய அம்சமா இருந்தாலும் இறைவனுக்கு சமமாக முடியாது.
இறைவனோடு ஒன்றாக முடியாது, இறைவனோடு போட்டி போட முடியாது. ஏன்னா அவர் எல்லையற்றவர், நம்ம அணு ஆத்மா. வி ஆர் ஸ்மால் பிரம்மம், வி ஆர் குட்டி பிரம்மம், கிருஷ்ணா வந்து பரபிரம்மம். பிரம்மம் மீன்ஸ் எட்டர்னல் ஸ்பிரிச்சுவல். பிரம்மம் என்றால் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. வேதாந்த சூத்திரத்தின் முதல் வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி, நான் நித்தியமானவன், அழிவற்றவன், ஆன்மீகமானவன். அப்ப இந்த உடல் இருக்கும் ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. இறைவனும் நித்தியமானவர், அழிவற்றவர், ஆன்மீகமானவர். அவரிடமிருந்துதான் நம்ம தோன்றி இருக்கோம். முன்னையும் இருந்திருக்கிறோம், இப்பயும் இருக்கிறோம், இனி எதிர்காலத்தில் இருக்க போறோம். இறைவனோடு ஒன்றாயிருங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது. தனித்தன்மை என்றுமே இழக்கப் போவதில்லை. பகவான் கிருஷ்ணரும் தன் தனித்தன்மை இழப்பதில்லை, நாமளும் நம் தனித்தன்மை இழக்கப் போவதில்லை. முக்திக்கு பிறகும் அந்த தனித்தன்மை தொடரும். முக்தி என்றால் பிறவா நிலை, முக்தி என்றால் இறைவனை அடைவது, முக்தி என்றால் வீடு பேறு அடைவது, இறைவனின் ராஜ்யத்துக்கு போறது. அப்போ முக்திக்கு பிறகும் இறைவனுக்கும் நமக்கும் உள்ள தனித்தன்மை தொடரும். ஆண்டான் அடிமை உறவுன்னு சொல்றாரு பிரபுபாதர். பகவான் எஜமானன், நாம் எல்லாம் சேவகர்கள். எகாலே ஈஸ்வர கிருஷ்ணா ஆரா சபா பிரித்யா. சைத்தன்ய சரிதாமிரதத்துல கிருஷ்ணாஸ் கவிராஜ் கோசாமி என்ன சொல்ற, ஏகாலே ஈஸ்வர கிருஷ்ணா, ஒருத்தர் தான் அந்த ஈஸ்வரன் பரமேஸ்வரன் பகவான் கிருஷ்ணன். நாம் எல்லாம் அவரது சேவகர்கள். அது வந்து நாம எல்லாரும் சொன்னா எல்லா ஜீவராசிகளும், மனிதர்கள், கந்தர்வர்கள், தேவர்கள், பிரம்மதேவர், மகாதேவர் எல்லாமே இறைவனுடைய சேவகர்கள் தான், பகவானுடைய அம்சம்தான், பகவானுடைய அங்குறுப்புகள் தான். ஆனா இங்க எப்படி வித்தியாசப்படுது, இறைவனும் நாமளும் ஒன்றானவங்க, வேறானவங்க. இங்கதான் வித்தியாசம். இங்கதான் நம்ம கவனமா புரிஞ்சுக்கணும். இறைவனும் நாமும் ஒன்றானவங்க, அதே சமயத்தில் வேறானவங்க. ஒன்றானது அதே சமயத்துல வேறானது. அது எப்படி சாமி புரிஞ்சுக்கிறது? இறைவனும் நானும் ஒன்றானவன், அதே சமயத்தில் வேறானவன். எப்படி? இறைவன் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். இறைவன் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். ஆனா தன்மையில் ஒன்று இருக்கிறது, அளவில் வேறுபடும். குவாலிட்டி இஸ் சேம், பட் குவான்டிட்டி இஸ் டிஃபரண்ட். குணம், கேரக்டர், குவாலிட்டி, அதெல்லாம் இறைவன்ட்ட என்னென்ன குணங்கள் இருக்கோ அது நம்ம கிட்டே இருக்கு. ஆனா குவான்டிட்டி இஸ் டிஃபரண்ட், அளவுல குறைவு. இப்போ நான் வந்து கன்னியாகுமரி போனேன்னு வச்சு, நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், நான் கன்னியாகுமரி போனேன். சரி, போயிட்டு வரும்போது என்ன கொண்டு வந்தீங்க? ஒரு கேன்ல வந்து கடல் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்து மகா சமுத்திரத்தோடைய கடல் தண்ணி, அதை ஒரு கேன்ல எடுத்துட்டு வந்தேன். கன்னியாகுமரி போயிட்டு ஒரு கடல் தண்ணி ஒரு கேன்ல எடுத்துட்டு வந்திருக்கிறேன். அதுவும் கடல் தண்ணி தான், ஒரு 5 லிட்டர் கேன்ல. 5 லிட்டர் கேன்ல வந்து நான் கடல் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்த கன்னியாகுமரியில் இருக்கிற கடல் தண்ணி தான் இதுவும். ஆனா அளவுல வித்தியாசம் இருக்கு. அந்த கடல் அளவிட முடியாது. இந்த கேன்ல உள்ளது 5 லிட்டர், 10 லிட்டர், 1000 லிட்டர், 2000 லிட்டர், 3000 லிட்டர், எவ்வளவு லிட்டர் வேணாலும், அவ்வளவு டிஎம்சி, எவ்வளவு டிஎம்சி, 10 டிஎம்சி, 100 டிஎம்சி, 1000 டிஎம்சி, எவ்வளவு வேணா சொல்லி, எவ்வளவு கன அடி, 100 கன அடி, 1000 கன அடி, எவ்வளவு வேணா ஆச்சு. ஆனா என்றைக்குமே வந்து சமுத்திரத்தை அளவிட முடியாது. சமுத்திரத்திலிருந்து எவ்வளவு தண்ணி எடுத்துட்டு வந்தாலும் அளக்கலாம். நான் வந்து கடல்ல இருந்து ஒரு 100 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு வந்தேன், நான் கடல்ல இருந்து இவ்வளவு டிஎம்சி தண்ணி எடுத்துட்டு வந்தேன், எல்லாம் சொல்லலாம். ஆனா கடலில் உள்ள தண்ணி அளக்க முடியுமா? அளவிட முடியாது, அது எல்லையற்றது. ஆனா இந்த தண்ணி எங்கிருந்து வந்தது? கடல்ல இருந்து தான் வந்தது. இந்த தண்ணி கடல்ல இருந்தா வந்தது. ரெண்டும் ஒரே தன்மை உள்ளது. அதுல உப்பு தன்மை இருக்கு, இதுல உப்பு தன்மை இருக்கு. அந்த அந்த கடல்ல இருக்கிற தண்ணியில என்னென்ன கேரக்டர் இருக்கோ அதெல்லாம் இந்த கேன்ல உள்ள தண்ணியில இருக்கு. அந்த குணநலன்கள் அந்த சமுத்திரத்தில் உள்ள தண்ணியில் இருக்கிற குணநலங்கள் தான் என்னுடைய கேன், வாட்டர் கேன்ல இருக்கு. பட் குவாலிட்டி இஸ் சேம், பட் குவான்டிட்டி இஸ் டிஃபரண்ட். அளவு தன்மையில ஒண்ணு, அளவு வேற. அதே போலதான் நாம் எல்லாரும் இறைவன்றிருந்து வந்தாலும் நாமும் இறைவனும் ஒரு நாளும் ஒன்றாக முடியாது. அன்னைக்கு நிறைய பேர் இறைவனோடு போட்டி போடுறாங்க. நானும் கடவுள் ஆயிரணும், நான் கடவுளோட ஒன்னாயிரணும், நானே கடவுள். ரொம்ப பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. தன்னையே கடவுளா கருதுபவர்கள், நானே கடவுள் ஆயிருவேன்னு சொல்றவங்க, நானும் கடவுள் ஒன்னாயிருவோம், நான் கடவுளை உணர்ந்துட்டேன், இப்ப நான் தான் கடவுள். சோ மெனி திங்ஸ், நிறைய பேர் இருக்கு. ஆனா உண்மையான ஆச்சாரியன்மார்கள், அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்துல வந்தவங்க ஒருபோதும் இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருபோதும் இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. இறைவன் இறைவன் தான், நாம தான். காட் காட் தான், டாக் டாக் தான். GOD காட், DOG டாக்.
காட் திருப்பி போட்டா டாக் இல்லையா? அப்ப காட் தான், டாக் தான். இறைவன் தான், சேவகன் தான். ஒரு நாளும் இறைவனும் சேவகனும் ஒன்றாயிர முடியாது. ரைட்? அதனால இங்க கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா தெளிவா சொல்றாரு, என்னைக்குமே ஒரு ஜீவாத்மா கடவுள் ஆக முடியாது. அது முன்னையும் சரி, படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே, முன்ன இறந்த காலத்திலும் சரி, நிகழ்காலத்திலும் சரி, இன்னும் வரும் காலத்திலும் சரி, முக்தி, ஒருவேளை ஒரு ஜீவாத்மா முக்தி அடைந்தாலும் முக்திக்கு பிறகும் தனித்தன்மை தொடரும் என்று இறைவன் பறைசாற்றுகிறார். அதனால இந்த ஆத்ம விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்வது ரொம்ப அவசியம். இந்த உடல்ல என்னைக்கா இருந்தாலும் விட்டுதான் ஆகணும். இந்த உடல் எடுத்தவங்க என்னைக்கா இருந்தாலும் இந்த உடலை விட்டுதான் ஆகணும். அதனால ஆத்ம விஞ்ஞானத்தை இந்த அத்தியாயத்துல பகவான் போதிக்கிறார். மேலும் ஆத்ம ஞானத்தை அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்கள்ல பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.